சிவாய நம. வணக்கம் மக்களே, இரவு வணக்கம். இது ஒரு முக்கியமான பதிவுங்க. ஒரு அக்கா வீட்டுக்கு வந்து நான் 11 வருஷமாக பூ போட்டுட்ருக்கிறேன். அந்த அக்கா வந்து என்னை தவிர வேறு ஒருத்தட்டு ஒரு முழம் பூ கூட வாங்காது. நான் எங்கன்னா வெளியில் ஊருங்களுக்கு போனால் எக்ஸ்ட்ரா வந்து 3 நாள் 4 நாளைக்கு பூ கொடுத்துட்டு தான் போகணும். எல்லா கஸ்டமருக்கும் பூ கொடுத்துட்டு தான் மக்களே போவேன். இதனால நான் பஸ்ஸை ட்ரெயினை மிஸ் பண்ணியிருக்கிறேன். வீட்டில் திட்டும் வாங்கியிருக்கிறேன். எதுக்கு இந்த பதிவு சொல்கிறேன்னா, எங்கள் பையனுக்கு வந்து போன வருஷம் கல்யாணம் ஆச்சு. அந்த அக்கா வீட்டுக்கு போய் பத்திரிக்கை வச்சேன். அந்த அக்கா பத்திரிக்கை பார்த்துட்டு, "என்னம்மா சென்னையில் கல்யாணம் வச்சுக்கிறேன், கண்டிப்பாக எங்களால் வர முடியாதுமான்னு" சொல்லிவிட்டு உள்ளே போய் ஒரு ₹5001 கொண்டாந்து எங்கள் கவரில் கொடுத்தாங்க. நான் எண்ணி பார்த்துட்டு, "என்னக்கா இவ்வளோ காசு எனக்கு வேண்டாக்கான்னு, இப்போல்லாம் செலவு இருக்குன்னு எடுத்துகிட்டு போமான்னாங்க." சரி, நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ ஒரு 20 நாள் பக்கம்தான் இருக்கும் அவங்க மகனுக்கு கல்யாணம் ஆச்சு. நான் போயிட்டு அதே மாதிரி தான் என் பத்திரிக்கை கொடுக்கும்போது நான் சொன்னேன், "அக்கா கண்டிப்பாக என்னால் வர முடியாது, நான் இருக்கா வீட்டுக்கு போயிட்டு வரேன்ட்டு" வந்து நான் ஒரு ₹6100 எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். அந்த அக்கா அந்த காசை பார்த்துட்டு, "என்னத்துக்குமா இவ்வளோ காசு?" அப்படின்னு சொன்னாங்க. "பரவாயில்ல வைக்கா, நான் ஒன்றும் ஜாஸ்தியாக தரல" அப்படின்னேன். அந்த அக்கா வந்துக்கிட்டு ஒரு ₹2500 எடுத்துக்கிட்டு மிச்ச காசெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டாங்க. "நீ பாருமா, இதுக்கு ஒரு கதையே இருக்குது. நீ வந்து பூ விற்கிற பொண்ணுக்கு இவ்வளோ ரோசம் இருந்து கொண்டாந்து ₹1000 மேலே எனக்கு சேர்த்து தர. எங்கள் வீட்டு ஓனரு நான் வந்து 1.25 பவுனில் ப்ரெஸ்லெட் போட்டேன் அவங்க பொண்ணுக்கு. அவங்க வந்து என்ன செஞ்சாங்க தெரியுமா, எங்கள் பையன் கல்யாணத்துக்கு வந்து அன்னைக்கு என்ன விலையே நகை அந்த பணத்தை கொண்டாந்து வச்சுட்டாங்க. ஏன்னா வசதி இருக்கிறவங்களுக்கு மனசு வரதில்லம்மா. இந்த வசதி இல்லாத இருக்கிறவங்களுக்கு என்ன செஞ்சாலும் அந்த ₹1 செஞ்சால் 4னா சேர்த்து வைக்கிறாங்க. இதுதாம்மா வசதி இருக்கிறவங்களுக்கும் வசதி இல்லாதவங்களுக்கும் அர்த்தம்னாங்க. உண்மைதாங்க்கா, இது உண்மையான வார்த்தைக்கான மக்களே. இந்த மாதிரி ஜனங்க பாருங்கள், வசதியாக இருக்கிறவங்களும் மனசே வர்றதில்ல. மக்களே, இந்த பதிவு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி அனுபவம் தான் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. பாய் பாய் மக்களே. அடுத்த பதிவு